ஒரு அழகான சாரல் மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார்மினார் ஹைதராபாத்தில் தாங்க இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி சென்னை தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கேருந்து ஏன் விலாகுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட நேமும் நம்ம இருக்கிற பிளேஸோட நேமும் ஒன்று தாங்க. ஸோ என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சார்மினார் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க நான் இன்றைக்கி சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் இங்கேருந்து இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெக்கன்லேருந்து 6 மணிக்குங்க. டைம் 12 ஆச்சு. ஸோ இங்கே இன்ட்ரோ கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம ஸ்டேஷனை நோக்கி நடக்க வேண்டியதான். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யாஷி வ்ளாக்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். ஸோ வாங்க மக்களே போகலாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹைதராபாத் டெக்கன் நம்பள்ளி ஸ்டேஷன். ஸோ அதை முக்கியமாக சொல்லணும். அதை சொன்னதாக கரெக்டாக எடுத்து வந்து இறக்கி விடுவாங்க. ஆக்சுவலாக ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால இப்போ சைடில் வந்துட்டோம். 1 hour ஆச்சு மக்களே. ஸோ வரும்போது சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக போதில்லை. ஏன்னா நம்ம அன்ரிசர்வில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போயும் டிக்கெட் தர மாட்டாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 4 o'clock வந்து தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனோட இந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சென்னை பீச் வரைக்கும் தாங்க ரன் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எக்மூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால நிறைய ட்ரெயினை பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இல்லாதனால நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து தான் கிளம்புது. அதை விட சென்னை பீச்சோட முடிஞ்சிருதுங்க இந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:35 தாங்க உள்ளே வந்துச்சு. ஸோ வரும்போதே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இடத்த பிடிச்சாச்சு. ஸோ எமர்ஜென்சி விண்டோ தாங்க நான் பிடிச்சிருக்கேன். இன்னொன்று ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தாம்பரம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. பட் தாம்பரம் கிடையாது. நீங்கள் போர்ட்லேயே பார்த்துருப்பீங்க, சென்னை பீச் தான் போட்டிருக்கு. ஸோ வண்டி சென்னை பீச் வரைக்கும் தான் போகும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தாம்பரம் வரைக்கும் நினச்சிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க என்கிட்ட அதான் கேட்டாங்க. லோகோமோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும், மிஞ்சி போனால் வந்து ராயபுரம் வேப் செவனாக இருக்கும், இல்லை லாலாகுடா ஸ்டேட்டோட வேப் செவனாக இருக்குங்க. ஸோ அதை மார்னிங் பீச் ஸ்டேஷனில் கூட போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த லோகோமோட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பீச் ஸ்டேஷன் வரைக்குமே புல் பண்ண போகுது. எங்கேயுமே லோக்கோ ரிவர்சல், லோக்கோ சேஞ்சே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் வேறு. ஸோ நம்ம அதை அப்போலாம் போக போக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டைம் ஆகிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது நம்ம ட்ரெயின் எடுக்க. 6 மணிக்கெலாம் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஜாலியாக கண்டினியூ பண்ணலாம். Hey guys, train number 12760 ஹைதராபாத் டெக்கன் சென்னை பீச் சார்மினார் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கெலாம் ஹைதராபாத் டெக்கன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. அப்படியே ஒரு மலை சாரலோட டிபார்ட்டிங் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத் ஜங்ஷன் தான். ஸோ போய்கிட்டே இருக்கலாம், வாங்க மக்களே. ஸோ கைஸ், அப்படியே நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துருவோமா? ஃப்ரம் த பேக்லேருந்து பார்த்துருவோம். ஏன்னா நான் ட்ரெயின் உள்ள வரும்போது அப்படி தான் பார்த்தேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு SLRD கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்லீப்பர் கோச்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 3rd AC கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் AC மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. 3 or 4 நினைக்கிறேன். ஃபஸ்ட் AC பார்த்தீங்கன்னா ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருக்காங்க. முன்னாடி SLRD கிடையாது. ஐ மீன் இந்த ஹைதராபாத்லேருந்து சென்னை பீச் போகிற டேரக்ஷனில். ஸோ சென்னை பீச்லேருந்து வரும்போது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா SLRD கிடையாது. ஸோ அதனால் இதான் நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன். நான் ஏசி அந்த செகண்ட் AC மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கோச் பொசிஷன் கொடுத்துறேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க மக்களே, வாங்க.
ஏழு நிமிஷம் டிலேயோட பார்த்தீங்கன்னா செகுந்தராபாத் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து வண்டி ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கேட்டேன், வண்டி இதுக்கப்புறம் ஃபுல்லாகிட்டு தான் போகுன்றாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ட்ரெயினுக்கு ரூட்டு வேறுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வாராங்கல் போயிடுவோம். பட் சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸில் நம்ம அந்த ரூட்டில் வந்திருக்க மாட்டோங்க. ஸோ சார்லப்பள்ளி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். நம்ம வாராங்கல் போய் வாராங்கல் வந்து காம் வழியாக விஜயவாடா போயிடுவோங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தாங்க சார்லப்பள்ளின்ற ஸ்டேஷன். நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இறங்குனாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஃபோனை வெளியே நீட்டினாலே கரெக்டாக லென்ஸில் வந்து மழை துளி அடிக்குது, அந்த அளவுக்கு மழை. நிறைய கிராசிங்கை வந்து நம்ம இதனால தாங்க மிஸ்ஸே பண்ணோம். ஹே காய்ஸ், ஒரு 48 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாராங்கல் ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. லாஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா காசியாபேட். ஆக்சுவலாக நான் அதை கேப்சர் பண்ணல, லைட்டாக தூக்கத்தில் இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எஞ்சி பார்த்தா வாராங்கல் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா டெல்லி சென்னை யூஸ்வல் ரூட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க. ஒரு 1 hour 5 minutes டிலேவாக பார்த்தீங்கன்னா கம்மன்ற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம டிலேவாக வந்திருக்கோங்க. இருக்க டிலே அதிகமாக தான் தவிர கம்மியாகிறதில்ல. இது முன்னாடி வரைக்கும் டிலே இருந்துச்சு இல்லையா, விஜயவாடாவில் ஸ்லாக் டைம் இருந்துச்சு, முடிஞ்சிரும்னு பார்த்தா இப்போ விஜயவாடாக்கே நம்ம டிலேவாக தான் போகிறோம். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 1:30 பர்மிட்டபிளுங்க. ஆனால் என்னன்னு தெரில, ரொம்ப ஸ்லோவாக போகிறான். ஏன்னு தெரில, ஸ்டேஷன்லேருந்து எடுத்தால் 1:30 போகிறான், அப்புறம் அப்படியே ரெடியூஸ் ஆகி அப்படியே ஒரு 50லேருந்து 70 அதே மாதிரி தான் மெயின் பண்ணுறான். கைஸ், ஒரு 22 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஜங்ஷன் வந்திருக்கோங்க. முட்டி மோதி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விஜயவாடா ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சிராலா காவாலி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாங்க போக போகிறோம். ஸோ நான் இதுக்கு அடுத்து நான் போய் தூங்க போகிறேன். நல்லா சுத்தமாக முடியல, அப்படியே இப்பயும் நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தர் என்னை எழுப்பி விடுறதுனால ஏதோ இன்ச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இல்லை எப்பயோ வீடியோ ஊற்றி மூடிட்டு நான் பாட்டு தூங்கியிருப்பேன்.
அந்த அளவுக்கு டயர்டுங்க. ஏன்னா நேற்று அன்ரிசர்வல் ட்ராவல் பண்ணி மார்னிங் ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஹைதராபாத்தை. ஸோ இப்போ வந்து அப்படியே டேரெக்டாக அன்ரிசர்வல் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அவ்வளோ டயர்டு. ஸோ நாளைக்கு போய் எனக்கு வேலை இருக்குது. இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தேன், இப்போ நாளைக்கு ஒரு வேலை வந்துருச்சு. நாளைக்கு போய் நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகாமல் போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். அது வேற யோசிக்கும் போது அப்படி இருக்குது. அதனால இங்கே கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்க போகிறேன். ஸோ நான் மார்னிங் எங்கே வந்து எழுந்திரிக்கணும் அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. மேக்ஸிமம் சூலூர்பேட்டையில் தான் எழுந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ அங்கே வந்து மீட் பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:05 ஆகுதுங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேயோட பொன்னேரி கிட்ட வந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நைட்டு சரியான தூக்கங்க. விஜயவாடாவில் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிற இடம் காலியாச்சுங்க. அட்லீஸ்ட் சீட்டு மாதிரி நல்லா குஷனாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏறி படுத்தவன் தான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். அந்த அளவுக்கு டயர்டு, தூக்கம் வரையா, நல்லா தூங்கியாச்சு. விஜயவாடா வரைக்கும் க்ரௌடு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸில் எப்படி இருந்துச்சு, ஏறுறாங்க இறங்குறாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கீழே படுத்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. தெரியுதா, நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எவ்வளோ க்ளோஸாக நம்ம வந்துட்டோன்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு மேனுவலாக மூவ் பண்ணுறாங்க. சிக்னல் போட லோக்கோ பைலட் வந்து முன்னாடி மூவ் பண்ணுறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனால் அது மூவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டோம். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பிரஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரோனை எக்ஸ்பிரஸுங்க. சில்சார்லேருந்து திருவனந்தபுரம் போகும் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இவனுக்கு முன்னாடி யார் நின்றுட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட் நின்றுட்டுருக்காரு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அவன் தான் முன்னாடி போயிட்டு இருக்கான். அவனுக்காக இவன் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவனெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி போட்டு நம்ம போகணுங்க. ஏன்னா இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவத்தூரில் க்ரூஸ் செஞ்சுருக்கு. நம்மளுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. நம்மளாம் ஸ்ட்ரைட்டாக போகணும். 7 நிமிஷம் டிலே இப்போ வந்து 20 நிமிஷம் டிலேவாக மாறிடுச்சு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த ரூட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ரூட்டுன்றதில் இப்போவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று லோக்கல் ட்ரெயினை கூட மதிக்க மாட்டாங்க. ரூட்ஸை மட்டும் தான் மதிப்பாங்க. எக்ஸ்பிரஸை கூட மதிக்க மாட்டாங்க. பார்ப்போம்.
இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை எக்மூர் போயிருக்கணும். ஆனால் இப்போ தான் எண்ணூரே கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் இதே பிரச்சனை தான், எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணாலும் இதே பிரச்சனை தான். பிரச்சனைனா இந்த ட்ரெயினோட பிரச்சனை கிடையாது, இந்த ரூட்டில் இருக்கிற பிரச்சனை. அவ்வளோ பிரச்சனை, குரூப்ஸுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி. பார்த்தீங்களா எக்ஸ்பிரஸ்க்கே எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த கொருக்குப்பேட்டைன்றது ஒரு முக்கியமான ஜங்ஷன் கைஸ். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பீச் ஸ்டேஷன் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சென்னை சென்ட்ரல், ரைட் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வியாசர்பாடி பெரம்பூருங்க. ஸோ அப்படி தான் R1 எக்ஸ்பிரஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லாம் போகாதுங்க, ரைட் எடுத்து பெரம்பூர் போயிருங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு திருவொற்றியூரில் க்ரூ சேஞ்ச் நடக்குது. க்ரூ சேஞ்சுனா வேறு எதுவும் இல்லை, டிரைவர்ஸ் அண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க. கைஸ் ஆர்பிஎஃப் வந்து எல்லாம் இறக்கி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் தாம்பரம் போகும்னு சொல்லிட்டு உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க மக்கள் பாருங்க. ஹே கைஸ், ஒரு 50 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை பீச் வந்திருக்கோங்க. 6:40 அதுதான் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 7:33 சம்திங் அந்த டைமில் நம்ம உள்ளே வந்தோம். ஒரு 50 நிமிஷம் கிட்டத்தட்டங்க, 50 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை பீச் வரைக்கும் தான், தாம்பரம் கிடையாதுன்னு. பார்த்துருப்பீங்க ஆர்பிஎஃப் வந்து இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. அது இந்த ரூட்டில் அந்த கும்மிடிப்பூண்டி டு சென்ட்ரல் ரூட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்லேயும் சரி எக்ஸ்பிரஸ்லேயும் சரி ட்ராவல் பண்ணும்போது இதே கதை நடக்குது. ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உருட்டிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு கடுப்பாயிடுச்சு ஓரளவுக்கு மேலே. லோக்கல் ட்ரெயினில் கூட தான் மதிக்க மாட்டீங்க, இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஆனால் இதை கூட மதிக்க மாட்டீங்களேன்ற போது தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஹைதராபாத்லேருந்து நம்மளுக்கு சென்னை எக்மூர் வரைக்கும் தான் டிக்கெட் கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ ஃபேர் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 255 ரூபா போட்டிருந்தாங்க அன்ரிசர்வில். மற்றபடி இந்த ட்ரெயின் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ஏன்னா நைட்டு 1 hour இந்த டிலேவை கிட்டத்தட்ட மார்னிங் வரும்போது ஸ்லாக் வச்சு இந்த 130 ஸ்பீடெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிலேவை குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை. யாஷிக் வ்ளாக்ஸ். பை கைஸ்.